மார்க் 10வது அதிகாரம் 49, 50 அந்த வசனங்களை படிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அல்லேலூயா. சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை நோக்கி புறப்படுகிற வேளையிலே அந்த இடத்திலே பர்திமை என்று சொல்லப்படுகிற ஒரு குருடன் காணப்பட்டான். பர்திமை என்று சொல்லப்படுகிற குருடன் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்பதை குறித்து கேள்விப்பட்டு அந்த இடத்துல தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தமாய் அந்த இடத்திலே கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா, ஆமென். இயேசுவை கூப்பிடுகிறது சத்தமா கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? சத்தமா கூப்பிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு, ஆனா கூப்பிடுற நம்ம சத்தமா கூப்பிடணும். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தமாய் கூப்பிட்டான். அப்ப அடுத்த வசனம் படிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அல்லேலூயா. எவ்வளவு வாஞ்சையோடு எவ்வளவு ஏக்கத்தோடு நீ ஆண்டவரை தேடுறியோ அவ்வளவு தூரத்திற்கு உன்னை அதட்டுவார்கள், உன்னை நெருக்குவார்கள். அல்லேலூயா. நான் ஆண்டவரை தேடுறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் எப்பொழுதும் ஆலயத்துல போய் ஆண்டவரை நோக்கி நான் துதிக்கிறேன்னு சொல்ற, என் வாழ்க்கையில விடுதலை இல்லையேன்னு சொல்லி அநேக நேரத்தில் நீ புலம்புற. எவ்வளவு தூரம் நீ ஆண்டவரை நெருங்குறியோ சத்தமிடுறியோ அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு விரோதமாய் நெருக்கங்கள் வரும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் நெருக்க வருகிறதுனா நீங்க பாக்கியவான்கள், சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதட்டினார்கள். அவனோ என்ன பண்றான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எப்படி? பிரச்சனை வந்தவுடனே இனி ஆண்டவரை தேடாண்டாம். பிரச்சனை வந்தவுடனே எதுக்கு இனி ஆண்டவரை நம்ம கூப்பிட்டு தான் என்ன கிடைச்சி? ஆனா கண் தெரியாத இந்த குருடன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. அப்ப இதுவரை நம்ம ஜெபித்தது அல்ல, இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். இதுவரை கை தட்டினது அல்ல, இன்னும் அதிகமா கை தட்டணும். அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. எங்க கரங்களை தட்டுங்க பாப்போம். ஆமென். முன்னிலும் அதிகமாய் சத்தமாய் இயேசுவேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல நாவின் கட்டுகள் அவ்வளோ ஓ சாத்தானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஓ அகன்று போகும். சொல்ல சத்தமாய் ஒரு அபிஷேகம் உனக்காய் கட்டவிழ்க்கப்படுகிறது. எஸ் ஃபயர். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அழைத்து வர சொன்னார். சீசர்கள் இந்த பர்திமை என்று சொல்லப்படுகிற குருடனுக்கு நேராக கடந்து செல்லுகிறார்கள். பக்கத்தில் போய் அழைத்து முதல் வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், திடன்கொள். அல்லேலூயா. இதுவரை பார்வை இல்லாத வண்ணமாய் உலக மனுஷனால் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறைப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இருந்த ஒரு மனிதனை பார்க்கிற சீசன் சொல்லுகிறான், திடன்கொள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதலாவது திடன்கொள். காரணம், பிரச்சனை, உபத்திரவம், போராட்டம், நெருக்கங்கள், வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நமக்கு இந்த திடம் மனம் நம்மை விட்டு அகன்று போய்விடும். ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு பயம்,
ஒரு நடுக்கம். என் வாழ்க்கை எப்படி முடியுமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி முடியுமோ, என்னுடைய குடும்பம் எங்க போகுமோ, என் பிள்ளை இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா நாளைக்கு உயிரோடு இருப்பானோ இல்லையோ, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனியை ஆண்டவர் தரமாட்டாரோ என்று சொல்லி ஒரு பயம், ஒரு நடுக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் தங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியின் நிமித்தமாய் ஒரு மருத்துவமனையில் போய் கொஞ்ச நாள் மருந்து வாங்குவாங்க, சுகமாகாது. அடுத்த மருத்துவமனை இப்படி சென்று 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 தன்னுடைய வாழ்க்கையில இப்படி போனால் என் வாழ்க்கையில மரணம் தான் சம்பவிக்குமோ என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி, ஒரு பயம், ஒரு நடுக்கம். இரவிலே தூங்கினா தூக்கம் வராது, எழும்பினால் எப்பொழுது இரவு வரும் என்று சொல்லி ஏங்குகிற உள்ளங்கள் அநேகம். அல்லேலூயா. இன்னைக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷன் உதவி செய்வான் என்று சொல்லி மனுஷனுடைய உதவிக்காக நீங்கள் எதிர்பார்த்து வெட்கப்பட்டதுதான் மீதம். இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சரியான இடத்திலே கடந்து வந்திருக்கிறாய், இன்னைக்கு உன்னை நான் விடுவித்து அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து முதலாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை திடன் கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் திடன் கொள்வார்கள் தெரியுமா? நான் உங்களை பார்த்து திடன் கொள்ளுன்னு சொல்றேன், ஆனா சாதாரணமா திடமனதோடு இருக்க முடியாது. யார் திடன் கொள்வார்கள் என்றால் தானியேல் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை படிக்கும் போது அந்த வேத பகுதியில தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அல்லேலூயா. தங்கள் தேவனை, என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருந்தால், அல்லேலூயா, அல்லேலூயா, எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தால் திடன் கொண்டு அதற்கேற்றபடி, எதற்கேற்றபடி? ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்றபடி செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திடமானதுதான் நமக்குள்ள இருக்காது. ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு பயம், ஒரு நடுக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில வரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில கடந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. சீசர்கள் கடல்ல பயணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. காற்று பயங்கரமாய் வீசுகிறது, தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அந்த கடல்ல நடந்து போகிறார் சீசர்களை பார்க்கும்படியாய். போகும்போது இந்த சீசர்கள் அந்த இடத்துல பயப்படுகிறாங்க, கதறாங்க, சத்தம் போடுறாங்க. அப்ப வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 14:27 படிக்கும் போது திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, நான் தான், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும் போது, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. சிலர் பாவத்துக்குள்ள விழுந்து கிடப்பாங்க. அந்த பாவத்திலிருந்து விடுபட வழி இல்லாத வண்ணமாய் ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்துக்குள்ளே உழன்று உழன்று உழன்று, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வராதா, இந்த பாவ சிந்தையில் ஒரு விடுதலை வராதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்புகிறவர்கள் அநேகர் உண்டு. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ திடங்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறவர் இன்னாருன்னு நீ அறிந்து கொள்ளணும். நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர்.
இயற்கையே அவருக்கு முன்பதாய் கட்டுப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியரிடத்துல போய் சற்றாகிலும் சுகமாகாத நிலைமையிலே, எவ்வளவு கொஞ்சம் கூட சுகம் கிடைக்காத நிலைமையில ஒவ்வொரு மருத்துவரையா பார்த்து பார்த்து தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாகும் என்று சொல்லி இயேசுவின் வஸ்திரத்தை வந்து தொடுகிறாள். தொட்ட உடனே அவளுடைய விசுவாசம் இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுடைய விசுவாசம். இயேசு உடனே என்ன சொல்றாரு தெரியுமா? மத்தேயு 9:22 படிக்கும்போது, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். முதல்ல பார்த்தவன திடன்கொள், பயப்படாத. உன் பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத. உன்னிடத்தில் இருக்கிற வியாதியை பார்த்து நீ பயப்படாத. உன் கடன் பாரத்தை பார்த்து பயப்படாத. ஐயோ விழுந்து விழுந்து கிடக்கிறனே, பயப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இன்னைக்கு இருந்து சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்கும்படியாகவே, உன் சிறையிருப்பை மாற்றும்படியாகவே இந்த நாளை நிர்ணயித்திருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே, நான் திடமனதாக இருந்து அதற்கேற்றபடி செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லு. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை படிக்கும்போது இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள். உலகத்தில் உங்களுக்கு திடன்கொள். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த குருடனத்தில் சொல்ற வார்த்தை எழுந்திரு. இரண்டாவது எழுந்திரு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்றாப்புல, யோசுவா 7வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும்போது, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ பிரச்சனைக்குள்ளதான் இருக்கிற, உபத்திரவத்துக்குள்ளதான் இருக்கிற, பாடுகளுக்குள்ளதான் இருக்கிற. அதனால நீ இப்படி ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிற? எழுந்திரு. ஆண்டவர் சொல்ற காரியம் எழுந்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது தேவனுடைய விருப்பம் அல்ல. நீ தலை குனிந்து இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நீ வெட்கப்பட்டு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நீ வியாதியோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. விபச்சாரத்துல கையும் மையுமா பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீய கல் எடுத்து நிக்கிறாங்க. அந்த ஸ்திரீ தலை குனிந்து நிக்கிறா. அந்த ஸ்திரீ தலை குனிந்து நிற்கிறதை பார்த்த இயேசு, அந்த ஸ்திரீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தலையை குனிந்து எல்லா பாவத்தையும் சுமந்தார். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிக்காக, உன்னுடைய போராட்டத்துக்காக, உன்னுடைய சிறையிருப்புக்காக, உன்னுடைய நிந்தைக்காக, உன்னுடைய அவமானத்துக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இனி இந்த பாவத்தில் இருந்து நீ விடுபடவே முடியாது. கடந்த நாளில் ஒரு சகோதரனை பார்க்கும்போது அந்த சகோதரனை பார்த்து, தம்பி இப்படி நீ குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாயே, கொஞ்சம் ஆண்டவரை தேடு, தேவனுடைய சமூகத்துக்கு வா என்று கூப்பிட்ட போது அவன் சொன்ன ஒரு காரியம், அண்ணா உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் வலது கையை பிடிச்சி அவன் முத்துறான். முத்திட்டு சொல்றான், உங்களை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிப்பாரு, ஆனா நான் ஒரு யூதாஸ் அண்ணா, நான் ஒரு யூதாஸ் அண்ணா, என்ன போய் நீ கூட்டத்துக்கு கூப்பிடுற பாரு, நான் எல்லாம் திருந்திட மாட்டான்னா, திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா, நான் எல்லாம் அழிஞ்சிட்டேன், நான் எல்லாம் எங்கேயோ போயிட்டேன், என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு
சின்ன ஒரு சிரிப்பும் இருதயத்துக்குள்ள பெரிய ஒரு பாரமும் அவனிடத்தில் வெளிப்பட்டதை பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு அநேகரை பார்த்து இப்படித்தான் சொல்லி வஞ்சித்து வைத்திருக்கிறான். உன்னால முடியாது என்று சொல்லி, உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வியாதியோடு கூட தான் நீ வாழணும், நீ சாகிறது வரைக்கும் இந்த மருந்து மாத்திரையோடு கூட தான் சாகணும் அப்படின்னு சொல்லி பிசாசு ஒரு முடிவு பண்ணி வைத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது அதான் அழகா சொல்றாப்புல, சங்கீதம் 41:8 படிக்கும்போது, தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். தீராத வியாதி பிடிச்சிட்டு இனி எழுந்திருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போ என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ, சத்துரு சொல்லுகிறான், ஆமே, இனி நீ எழுந்திருப்பதில்லை, இனி நீ எழுந்திருப்பதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு, எழும்பு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. தலைக்கு மேலா கடன் பெருகிட்டு, வட்டிக்கு மேல வட்டி வாங்கி வாங்கி கடன் அடைச்சு பார்க்கிற, கடன் கூடுதே எல்லாம குறையல. இதற்கு என்ன தீர்வு? உன்னுடைய நினைவுக்கும் என்னுடைய நினைவுக்கும் தீர்வு எட்டாது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய நினைவு உன்னுடைய நினைவு அல்ல, வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உன்னுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகளும் உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் இருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி, என் சூழ்நிலை மாறும், என் கடம்பாரம் மாறும், என் நிலைமை மாறும், கரங்களை தட்டி துதி. உன்னை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு இருக்கிற நிலைமையை நீ பார்க்காத, உன் வாழ்க்கை மாறும், உன் சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எரேமியா 8வது அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும் போது, விழுந்தவர்கள் எழுந்து இருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. அல்லேலூயா. விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, எழும்ப பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார், விழுந்தவர்களை நான் எழும்ப பண்ணுவேன், விழுந்தவர்களை நான் எழும்ப பண்ணுவேன். தாவீதின் கூடாரம் விழுந்து போயிற்று, தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் திரும்ப கட்டுவேன், உன்னை திரும்ப நான் உயிர்ப்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீ ஆண்டவர் இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை, நீதிமான். உன்னை விழத்தள்ளி சத்துரு சிரித்துக் கொண்டிருக்கிறான். நீ விழுந்தாலும் எழும்புவாய். கரங்களை தட்டி துதி. நீ விழுந்தாலும் எழும்புவாய். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஓ, நீ விழுந்தாலும் எழும்புவாய். ஓ, கர்த்தருடைய கிருபை உன் மேல பலமாய் இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. சீசர்கள் பர்திமே இடத்துல போய் எழுந்திரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன தெரியுமா, வேதத்துல தெளிவாய் படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, அவன் எழும்பும் போது செய்த ஒரு காரியம், மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு. அல்லேலூயா. மேல் வஸ்திரம் என்பது ஜன்ம சுவாபம், நம்மளுடைய பாவ குணம், மாமிச குணம். அந்த குணத்தை நாம எறியணும் முதலாவது. அல்லேலூயா. என்னால் முடியாது, என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிட்டது, நான் இப்படி தான் வாழுவேன், எனக்கு நீ யார் இருக்கா, இந்த பேச்சுக்களை எல்லாம் முதல்ல விடணும். மாமிசம் அப்படி தான் சொல்லும், உன்னால் முடியாது முடியாதுன்னு சொல்லி. ஜென்ம சுவாபம் சில காரியங்களை விட அனுமதிக்கவே செய்யாது. அல்லேலூயா. விட வேண்டிய சுவாபத்தை எல்லாம் விடணும். இன்னைக்கு தம்பிமார்கள் எல்லாம் விட வேண்டிய சுவாபங்களை விடணும். நீங்க விட வேண்டிய சுவாபங்களை விட்டா ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஏன்னா மாமிசத்தோடு சில சுவாபங்கள் ஒட்டி இருக்கும். ஆதாம் ஏவாள் தொட்டு தலைமுறை தலைமுறையா நம்முடைய மூதையருடைய சுவாபம் அப்படியே நமக்குள்ள ஒட்டி இருக்கும், அப்படியே நமக்குள்ள அந்த குணம் இருக்கும். அந்த குணத்தை
மாற்றுவது என்பது கடினம். ஆனால் நாம மாற்ற ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாமிச குணம், ஜென்ம சுவாபம், எனக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்றார் எலும்புன்னு சொல்லி. எழும்பும் போது நான் விட வேண்டியதை விட்டுக்கிட்டு எழும்பணும். அல்லேலூயா. அதெல்லாம் முடியாது. அது எப்படி? முழங்கால் போட்டு ஜபிப்பா, அது எப்படி ஜபிக்கிறது? கண்ணை மூடி ஜபிப்பா, அப்பதான் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருப்போம். கையை தட்டி ஜபிப்பா, அப்பதான் என்னது, கையை தலைக்கு வச்சு தூங்குறது மாதிரி ஆக்ட் காட்டிட்டு இருப்போம். சொல்றது புரியுதா? ஆண்டவர் சொன்னா கேட்கணும். நாகமான இடத்துல போய் போய் முங்குன்னு சொன்னா அவன் சொல்றான், எங்க ஊர்லயே குளம் இல்லை, எங்க ஊர்லயே ஆறு இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். வேலைக்காரன் சொல்றான், அவன்கிட்ட நான் கோடிக்கணக்கிலே கேட்டுட்டாரு, கோடிக்கணக்கில் சொத்தை எழுதி கேட்டாரு. விட வேண்டியதை விடு, மாமிச குணத்தை விடு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படித்தான் வாழ்வேன். விட வேண்டியதை விடு. ஆண்டுடைய சமூகத்தில் 100% மடங்கி வர வேண்டும். நாகமான் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தான். அவன் தன்னை முழுவதுமா ஆண்டுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து எழும்பின போது அவனுடைய மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசம் போல மாறிற்று. அல்லேலூயா. உன்னை ஒப்பு கொடுத்தன்னு சொன்னா, எறிய வேண்டியதை எறிஞ்சன்னு சொன்னா, விட்டு விட வேண்டியதை விட்டு விட்டன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை காண செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தம்பிமார் தங்கச்சிமாருக்கெல்லாம் பார்த்து நான் சொல்றேன், சில காரியங்கள் அம்மா அப்பா சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவங்களுக்கு என்னத்த தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல நன்மை இருக்கிறது. நம்ம அதை கண்டிப்பா கேட்கணும். ஒரு வாலிப தம்பி தன்னுடைய தாயாற்றையும் தகப்பனார்ட்டையும் ஒரு விலை உயர்ந்த பைக் வேணும்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கினான். அந்த தாயார் எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அண்டி ஆபீஸில் போய் அண்டி உடைச்சி அதில் வர்ற வருமானத்தில் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் தலையும் ஒரு விபரீதமாக வெட்டி வச்சுக்கிட்டு எனக்கு இந்த பைக்கு தான் வேணும்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க கூட அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் நமக்கு தருவாருன்னு அந்த ஒரு பயம் இல்லை. பாருங்க, வீட்டில் ஒவ்வொரு நாளும் சண்டை, ஒவ்வொரு நாளும் சண்டை. வீட்டில் கிடைச்ச பொருள் எல்லாம் எடுத்து டாம் டீம்னு அடிச்சு அது உடைக்கியது. காலம் வந்தது, இவனுடைய சத்தம் சண்டை அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் போய் சமாதானமா இருப்பா, அம்மாட்ட தான் காசு இல்லையே, காசு வரும்போது உனக்கு வாங்கி தருவாங்க. உடனே இவன் சொல்ற வார்த்தை, அவளுக்கு அவளுக்கு அம்மாவை பார்த்தபடி அவளுக்கு அவளுக்கு எல்லாத்துக்கும் காசு இருக்குது, எனக்கு ஒரு பைக் வேண்டி தர காசு இல்லை. அந்த தாயார் கடைசியா அந்த வீட்டில் ஜபிக்க போகும்போது அந்த தாயார் சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர் ஒரு லோன் போட்டு ஒரு பைக் எடுத்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். கஷ்டத்தை பார்க்காத வண்ணமாய் ஒரு லோன் போட்டு பைக் வாங்கி கொடுத்தாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அடுத்த மாசத்துல அந்த வீட்டு பக்கத்தில் போகும்போது கருத்த கொடி கட்டப்பட்டிருக்கிறது. என்னாச்சு அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் அந்த பையன் பைக் வாங்கிட்டு கண்மூக்கு தெரியாம ஓட்டி மரித்து போய்விட்டான், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. ஒன்று சொல்லுகிறேன், விட வேண்டியதை விடணும், ஜென்ம சோபங்களை அழிக்க வேண்டியதை அழிக்கணும், மாமிச குணங்களை விடணும். கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், எழும்பு. அதுவும் எப்படி எழும்பணும்? மேல் வஸ்திரத்தை, உன்னுடைய மாமிச குணத்தை எறிந்து விட்டு எழும்பி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரனை பிரகாசிப்பாரு, பிரகாசிப்பாரு. விட வேண்டிய காரியங்களை விட்டுதான் ஆகணும். சில பாரம்பரியங்கள் நம்மளை விடாது, தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் அழைச்சாருன்னு சொன்னா பாரம்பரியத்தை விட்டுட்டு வந்து தான் ஆகணும். அல்லேலூயா. பேதுரு சொல்றான், என்னது, வலை படகு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்தேன்னு சொல்லி. உங்கள்கிட்ட விட சொல்ற காரியங்களை விட்டு தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமே, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சிலருக்கு சோம்பேறித்தனம், அந்த சோம்பேறித்தனத்தை விடுறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு எழும்புமா அப்படின்னு சொல்லி, இல்லை நான் இன்னும் கொஞ்ச நேரம் கூட தூங்குறேன். சோம்பேறியே, இன்னும் கொஞ்ச நேரம்னு சொல்லி எவ்வளவு நேரம் நீ தூங்குவ? உன் தூக்கத்தை விட்டு எழுந்துரு. கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணபடியா விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தூக்கத்தை விட்டு எப்பொழுது எழுந்திருப்பாயின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. இருட்டோட எழுந்து இயேசு கிறிஸ்து போய் ஜெபித்தாரு. அல்லேலூயா. நாம என்னது 10 மணி ஆகும்போது தான் இன்னைக்கு உள்ள நாகரிகம், பையன் எழும்பி வெளியில வந்து எட்டி பார்க்கிறோம் நேரம் விடிஞ்சிருச்சான்னு சொல்லி. காலையில் எழும்பி ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கணும். தேவனை தேடுகிற நேரத்தில் தேடணும். அது கண்டடையத்தக்க சமயம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எழும்பு, இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எழும்பு. ஆண்டவர் படுக்கை எடுத்துட்டு போன்னு சொன்னா என்னால முடியாது ஆண்டவரே. நீ சுகமாக விரும்புறியா? ஆண்டவரை என்னை யாருமே கொண்டு இறக்கி விடல. எப்ப நான் வந்திருக்கிறது இயேசு உனக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். நீ இவ்வளவு நாளும் தேவதூதனை பார்த்த, யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு பார்த்த, யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. தேவதூதன் குளத்தை கலக்கும் போது உன்னால எழும்பி நடந்து போக உனக்கு தெம்பு கிடையாது. இப்ப நீ சுகமாக விரும்புறியா? உனக்கு அற்புதம் வேணுமா? நீ எழும்பு. அல்லேலூயா. உன் படுக்கை எடுத்துட்டு நீ எழும்பு. உன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு நீ எழும்பு. எது உன்னை முடக்கி வைத்திருக்கிறோ அதை உதறி தள்ளிவிட்டு எழும்பு. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறி விட்டு எழும்பு. எது உனக்கு தூசியா இருக்குது? தூக்கம் உனக்கு இன்பமா இருக்கு, ஜெபம் உனக்கு கசப்பா இருக்குது. இப்ப தூக்கம் உனக்கு தூசியா இருக்குன்னு அதை நீ உதறி தள்ளு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபிச்சாரு. பார்வோனுக்கு முன்பதாய் அதிகாலையிலே மோசே போய் யுத்தம் பண்ணும்படியா நின்றான். காலைல எழும்புனா தான் போய் நிற்க முடியும். அல்லேலூயா. புலம்பல் 2வது அதிகாரம் 19 வசனத்தை படிக்கும் போது வசனம் இதமாய் சொல்லுகிறது, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்திலே கூப்பிடு. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்திலே கூப்பிடு. உன் சத்தம் ஆண்டவருக்கு நேரம் எழும்பட்டும். ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. தண்ணீரை போல ஊற்றிவிடு. உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை மேல ஆண்டவரை உயர்த்தி அழு. ஏசு சொல்றார், எனக்காக நீங்க அழாண்டாம், உங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு அழுங்க. அல்லேலூயா. எழுந்துற. ஒரு வயதான தாயார் சென்னை பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கொட்டகை உள்ள ஒரு சபையில் இரவு நேரத்திலே வந்து படுப்பது வழக்கமாய் வைத்திருந்தார்கள். அவர்கள் காலையில் வீட்டு வேலைகளுக்கு செல்லுகிற ஒரு தாயார், யாருமே ஆதரவுக்கு இல்லை. அந்த சபையிலே கடந்து வந்து இரவு முழுவதும் அந்த இடத்துல போராடி ஜெபிப்பார்கள். ஒரு தம்பி சென்னை பட்டணத்தில் வேலைக்காக தேடி கடந்து சென்று வேலை கிடைக்காத பட்சத்தில் இரவு நேரத்தில் இந்த சபையில் வந்து தூங்கும்படியே கடந்து வருவான். இந்த தம்பி சபையில் வந்து தூங்கும்போது இந்த தாயார் முன்னாடி முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. இரவு 12 மணிக்கு எழும்பி பார்த்தாலும் 12 மணிக்கும் ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. விடிய காலம் 3 மணிக்கு எழும்பி பார்த்தாலும் 3 மணிக்கும் ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. இந்த தம்பிக்கு ஒரே கேள்வி, இந்த தாயாருக்கு ஒருவேளை பிள்ளைகள் குடிகார பிள்ளைகளா இருப்பாங்களா இருக்கும். அதனால இந்த தாயார் ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த தாயாருக்கு யாரும் இல்லை போல இருக்குது, அனாதை பாவம், இந்த தாயார் கண்ணீருட்டு அழுதுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சில மாதங்கள் இதை கவனித்து பார்த்து கொண்டே இருந்தான். விடிய காலம் 4 மணிக்கு அந்த தாயார் போயிடுவாங்க.
வேலைக்காக. ஒரு நாள் இந்த தம்பிக்கு இன்னைக்கு எப்படியாவது இந்த தாயாற்ற கேட்கணும், நம்ம கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த தாயார் தூங்குகிறத நம்ம பார்க்கவே முடியவில்லையேன்னு சொல்லிக்கிட்டு அவனுக்குள்ள ஒரு எண்ணம், கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் ஆவலாட்டு விடிய காலம் வரைக்கும் தூங்குனது போலையும் தூங்காம இருந்து விடிய காலம் அந்த தாயாருக்கு பக்கத்தில் போகும்போது அந்த தாயார் முழங்காலேயே நின்று மரித்த வண்ணமாக இருக்கிறார்கள். காலையில் பாஸ்டருக்கெல்லாம் அறிவித்து அந்த தாயாரை குளிப்பாட்டி சர்ச்சையில் முன்னாடி பெட்டியில் வைத்திருக்கிறாங்க. இந்த தம்பி நினைத்தான் இந்த தாயார் ஒரு அனாதை போல இருக்கிறது, இந்த சபையில் வந்து ஜபிச்சுக்கிட்டு இறந்துட்டாங்க, இனி சபை தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி விலை உயர்ந்த கார்கள் வரிசையாக வர ஆரம்பித்தது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கார்ல வர ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு ஆளா வந்து மலரஞ்சலி செலுத்தி கண்ணீர் விட்டு ஓன்னு அழுதார்கள். வர்றவங்க எல்லாம் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த தாயார் மட்டும் என் வீட்டில் வேலைக்கு வரலன்னு சொன்னா என் பிள்ளையுடைய வாழ்க்கை அழிந்திருக்கும். இந்த தாயார் மட்டும் என் வீட்டில் வேலைக்கு வரலன்னு சொன்னா என் புருஷனருடைய வாழ்க்கை அழிந்திருக்கும். என் குடும்பம் கஷ்டத்துக்குள்ள இருந்து இந்த தாயார் சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஐயா, நீங்க கவலைப்படாதுங்க ஐயா, நான் ஜபிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இரவுல போயிருந்து ஜபிச்சுக்கிட்டு மறுநாள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கொண்டு வந்து கர்த்தர் சொன்னாரு, உங்க வாழ்க்கையில இப்படி மாற்றம் வரப்போகுது. கர்த்தர் சொன்னாரு, நீங்க விட வேண்டிய இந்த காரியத்தை விடணும். கர்த்தர் சொன்னாரு, உன் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. அத ஒவ்வொன்றையும் கேட்டு 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 நாங்க அதற்கேற்றபடி செய்ததுனால இன்னைக்கு எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கு, எங்க பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறாங்க, நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னு சொல்லி வரிசையா சாட்சி சொன்னாங்களாம். அந்த சாட்சியை கேட்ட உடனே இந்த தம்பி அப்படியே தலை குனிந்து, ஐயோ நான் வேலைக்காக ஒவ்வொரு நாளும் அலறி ஓடுகிறேனே, எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா என்று சொல்லி, எவ்வளவு பெரிய வேலை இந்த உலகத்தில் இருக்கிறது, எத்தனை ஆத்துமாக்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாயார் சாகிற வேளையிலோ, எத்தனை பேர் வந்து சாட்சி சொல்றாங்கன்னு சொல்லி அந்த ஸ்பாட்ல தன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு சொல்லுகிறேன் சகோதரி சகோதரா, இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், எழும்பு. நீ எழும்ப வேண்டிய சமயம் இது. நீ எழும்பி ஜெபிக்க வேண்டிய சமயம். நீ மௌனமா இருந்த காலமெல்லாம் போதும். அல்லேலூயா. தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார். நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேளையாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்கணும்னு பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். அந்த வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. அந்த வாஞ்சை இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பேதுருடைய மாமி ஜுரமா இருக்கிறாப்புல. இயேசு போய் கையை வச்சு தொட்டு அந்த இடத்துல ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இயேசு இன்னைக்கு அநேகரை தொடுவார். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் எழுந்திருக்க முடியாத வண்ணமாய் தடையா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு தொடுவார். அல்லேலூயா. ஆவியனுடைய கரம் அநேகரை தொடும். அல்லேலூயா. ஆமேன். அது உன்னை விட்டு மாறும். ஆமேன். அது உன்னை விட்டு விலகும். அல்லேலூயா. அது சோம்பேறித்தனமா இருக்கட்டு, அது ஒருவேளை பாவ பழக்க வழக்கமா இருக்கட்டு, அது ஒருவேளை வியாதியா இருக்கட்டு, அது இன்னைக்கு உன்னை விட்டு மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தலைவனின் மகள் ஒருத்தி மரித்து போய்விட்டான். அந்த நேரம் இயேசு அந்த வீட்டுக்கு நேரே கடந்து போகிறாரு. மத்தேயு 9வது அதிகாரம் 23வது வசனம் முதல் படிங்க.
தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். சத்துரு சொல்றதெல்லாம் உன் குடும்பம் இதோடு முடிஞ்சிருச்சு, உன் பிள்ளையுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருச்சு, மருத்துவர்கள் சொல்லுகிறதெல்லாம் இனி உனக்கு புத்திர சந்தானம் இருக்காது, மருத்துவர்கள் சொல்லுகிறது எல்லாம் இனி இது வியாதி குணமாகாது. சத்துரு இப்படித்தான் முடிவு கட்டுவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது மரித்து கிடந்தாலும் சரி, இல்லை இந்த பிள்ளை தூங்கிட்டு தான் இருக்கிறா, நான் எழுப்ப போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 25வது படிங்க, 25வது வசனத்தை படிங்க. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்து உடனே அவள் எழுந்திருந்தாள். அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. சிறு பெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருந்தாள். என் கையை பிடிங்க ஏசப்பான்னு சொல்றவங்க கையை தூக்கி. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அவருடைய கையால் பிடிப்பார். நீ எழுந்திருப்ப. பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி எல்லாரும் சொல்லுங்க ஒரு வார்த்தை, சொல்லுங்க வார்த்தை. என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் கையை நீங்க பிடிச்சிடுங்கப்பா, என் கையை நீங்க பிடிங்க ஆண்டவரே. சிறு பெண்ணின் கையை பிடித்தீர், அவள் எழுந்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை எழுந்திருக்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. நாவு திறந்து இந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுங்க. ஆமென். லூக்கா 7வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு விதவைக்கு ஒரே கைம்பெண், அந்த பிள்ளை மரித்து போய்விட்டாள். 7:13 பார்க்கும்போது கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். ஒரே பிள்ளை ஆண்டு தொட்டாரு. வாலிபனே எழுந்திரு, வாலிபனே, வாலிப சகோதரியை எழுந்திரு. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்திரு. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொட போகிறார். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொட போகிறார். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை, என்ன தொடுங்க ஆண்டவர் என்று ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தொட போகிறார். ஆமேன். வாலிப பிள்ளைகளை பார்த்து ஆமேன் எழுந்திரு ஆண்டவர் சொல்றார், எழுந்திரு. அல்லேலூயா. ஆமேன். முதலாவது அந்த சீசர்கள் அந்த பர்திமே குருடனத்துல போய் சொல்றாப்புல திடன்கள், இரண்டாவது எழுந்திரு, மூன்றாவது சொல்றாப்புல இயேசு உன்னை அழைக்கிறார். யார் அழைக்கிறது? இயேசு. அழைக்கிறவர் மனுஷன் அல்ல. மனுஷன் அழைத்தால் உன்னை பாதியில விட்டுட்டு போயிருவான். மனுஷன் அழைத்தால் இப்படிப்பட்ட உன்னைய அழைத்தேன், நீ எல்லாம் லாயக்கே கிடையாதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிருவான். ஏன்னா நம்முடைய குணம் அப்படிப்பட்ட குணம். ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை விட்டுட்டு போக மாட்டாரு. முடிவு பரியந்தம் உன்னை நடத்த வல்லமை உள்ள தெய்வம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசு உன்னை அழைக்கிறார். மனுஷன் மனமாறுவான், ஆண்டவர் மனமாற மாட்டாரு. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சீசர்களை பார்த்து வாங்க அக்கறைக்கு போன ஆண்டவர் அழைக்கிறாரு. சீசர்கள் இயேசுவை அழகா படுக்க வச்சுட்டு அவர்களுடைய பிரயாசம், அவர்களுடைய ஜென்ம சுவாபம், அவர்களுடைய மாமிச குணம் எங்களுக்கு தெரியும். கடலை குறிச்சு எங்களுக்கு தெரியும், போட்டை குறிச்சு எங்களுக்கு தெரியும். நாங்க ஓட்டுறோம் ஏசப்பா, நீங்க படுத்துடுங்க ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு அவரை தூங்க வைக்க நினைக்கிறாங்க. பிரச்சனை வந்தது, உபத்திரம் வந்தது. ஐயோ நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் எழுப்பி வந்து, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீங்க? காற்றையும் கடலையும் அந்த இடத்துல அதட்டி அமைதிப்படுத்தினார். நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு.
உங்களை அழைச்சவர் உங்களை கைவிட மாட்டாரு. காற்று வீசட்டும், புயல் அடிக்கட்டும், பிரச்சனைகள் உங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும், எத்தனை விதமான உபத்திரங்கள் கடந்து வரட்டும், கர்த்தர் உங்கள் கூட இருந்து அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்த்தாள், மரியாள், லாசரு என்று ஒரு அருமையான குடும்பம். அந்த குடும்பத்தில் லாசரு வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். மார்த்தாளும் மரியாளும் இயேசுக்கு தகவல் அனுப்புகிறாங்க. தகவலை கேட்ட பின்புதும் இயேசு தாமதிக்கிறார். லாசரு மரித்து விட்டான். லாசருடைய சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டு விட்டது. 4 நாளாயிற்று. இப்போ இயேசு கடந்து வருகிறார். கடந்து வரும்போது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டது முதல்ல யாரு? மார்த்தாள். அவன் ஓடி போறான். ஓடி போய் இயேசுவிடத்துல போய், நீர் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். இயேசு கண்டுக்கவே இல்லை. இயேசு கேட்கிறாரு, மரியாள் எங்க இருக்கா? ஒன்று சொல்லுறேன், அவருடைய பாதத்திலே வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கவனித்திருக்கிறார். வேஷம் போடுகிற, மாறுவேடம் போடுகிற நபர்களையும் ஆண்டவர் கவனித்திருக்கிறார். நீ உண்மையா ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறியா, அல்லது சும்மா டைம் பாஸுக்கு வந்திருக்கிறியா? எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். மார்த்தாளுடைய வார்த்தைக்கு அவர் செவி சாய்க்கல. காரணம், இயேசு உள்ள கூட்டிட்டு போவா, போயிட்டு வீட்டு வேலைகளை செய்வா. மரியாள் அப்படி இல்லை, அவருடைய பாதத்திலே போய் உட்கார்ந்திருப்பான். யோவான் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு நபர் சத்தமா படிங்க. யோவான் 11:20. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்டாச்சு, எதிர்கொண்டு ஓடினது மார்த்தாள். மரியாள் வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். இயேசு அடுத்த வசனத்தில் படிங்க. ஆண்டவரே, நீர் இங்க இருந்திருந்தால் என் சகோதரர் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கும்போது அவர் கடைசியில் சொல்றாரு. 28வது வசனத்தை படிங்க. 28வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். பர்திமைவே, இயேசு உன்னை அழைக்கிறார். மரியாளே, இயேசு உன்னை அழைக்கிறார். அவருடைய பாதத்தில் இருக்கிற மரியாளே, இன்னைக்கு ஆவலோடு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி காத்திருக்கிற மரியாளே, உன்னை இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார்னு சொன்ன பிறகு 29வது வசனத்தை படிங்க. கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தார். சீக்கிரமாய் எழுந்து, துரிதம். எப்படி? துரிதம். சீக்கிரமாய் எழுந்து அவன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு சீக்கிரமாய் எழுந்து துரிதமாய் இயேசுவிடத்தில் வந்தாள். அல்லேலூயா. என்ன செய்தா தெரியுமா? ஓடி போய் படிங்க 32வது வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரையானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அடுத்த வசனம். இயேசு கண்டபோது
ஆவியிலே கலங்கி துயரமடைந்து என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாய் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உம்மண்ட நான் வர்றேன்னு சொல்றவங்க கண்ணீரோடு கூட அவருடைய பாதத்தில் இன்னைக்கு கூப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார்.